இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இஞ்சி ஜூஸ் குடிப்பதால உடலுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்றத பத்தி பார்க்கலாம். இஞ்சி ஒரு நறுமணமுடைய மருத்துவ பொருளாகும். இதுல பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இது இந்தியா மட்டும் இல்லாம சீனா ஆகிய நாடுகள்ல கூட பயன்பட்டு வருகிறது. இது ஓராண்டுக்கான பயிர். அதனால இஞ்சியில பல வகையான உணவுகளை செய்வாங்க. அதாவது இஞ்சியினை பயன்படுத்தி இஞ்சி டீ, இஞ்சி துவையல், இஞ்சி குழம்பு, இஞ்சி பச்சடி என பல வகையான உணவுகள் செய்யலாம். எனவே இஞ்சி உணவுகள்ல ஒன்றான இஞ்சி ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது என்பதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இஞ்சி சாறு சிறிதளவு தேன் மற்றும் எலும்பிச்சை சாரோட கலந்து குடிக்கிறதுனால உடல்ல செரிமான கோளாறுகள் இருந்தால் எளிதில் குணமடையும். அதனால செரிமான பிரச்சனை உள்ளவங்க இத ஒரு நல்ல மருந்தாகும். அதனால கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க. இஞ்சி ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டு வருவதன் மூலம் மூளையின் புரோட்டீன் அளவு அதிகரித்து மூளை ஆரோக்கியமாக இருக்குமா. இது நிபுணர்களே சொல்லியிருக்காங்க. இஞ்சி சாறுடன் தேன் மற்றும் எலும்பிச்சை சாறு குடிப்பதனால செரிமான பிரச்சனையும் சரியாகுது. அதே மாதிரி உடல்ல உள்ள பலவிதமான நோயும் குணமாகுது. அதிலும் குறிப்பாக சளி, இருமல் போன்ற பிரச்சனையை எளிதில் போக்குது. ரத்தத்தை சுத்திகரிக்க இஞ்சியில ஆன்டிபயோட்டிக் உள்ளது. இது ரத்தத்தை சுத்திகரிக்க உதவுது. எனவே இஞ்சி ஜூஸ் குடிப்பதன் மூலம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் குறைத்து ரத்தத்தை சுத்தப்படுத்த முடியும். அதே மாதிரி இஞ்சி ஜூஸ் உள்ள மூலப்பொருட்கள் உடல் வலிமையை நீக்க வல்லது. எனவே உடல் வலி உள்ளவங்க இஞ்சி சாறு அருந்துவதன் மூலம் உடல் வலியை போக்கலாம். அதே மாதிரி இஞ்சி சாறு அருந்துவதனால உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்பை அது குறைத்து உடல் எடையையும் அது குறைக்குது. எனவே உடல் எடையை குறைக்க நினைப்பவங்க இஞ்சி ஜூஸ் ஒரு நல்ல தீர்வாகவே இருக்கும். அதே மாதிரி இஞ்சி ஜூஸ்ல உள்ள ஜிஞ்சரால் மற்றும் பராட்டோல்கள் புற்றுநோய் வராமலேயே தடுக்குது. அதே மாதிரி இஞ்சியின் தீமைகள் என்ன? இஞ்சி அளவுக்கு அதிகமா சாப்பிடுவதால ஏற்படும் தீமைகள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 4 கிராம் அளவு மட்டுமே இஞ்சிய சாப்பாட்டுல எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுடைய உடம்பிற்கு ஏற்ற இஞ்சியின் அளவு அப்படின்னு சொல்றாங்க. தினமும் நாம் சாப்பிடும் உணவுல இஞ்சியை அதிகமாக சாப்பிட்டால் வயிறு வீக்கம், வயிறு கோளாறு, இதய பகுதியில பிரச்சனை போன்றவை வர வாய்ப்பு இருக்குது. இஞ்சியை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்பிணி பெண்கள். ஏன்னா இஞ்சியில செரிமானத்திற்கு தேவையான அதிகமான சத்துக்கள் இருப்பதனால கர்ப்பிணி பெண்கள் இஞ்சியை சாப்பிடவே கூடாது. ஏனென்றால் இஞ்சி கர்ப்பிணி பெண்களின் வயிறு சுருக்கம் மற்றும் குறை பிரசவம் போன்றவற்றை ஏற்படுத்தும். அதனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி சாப்பாட்டுல இஞ்சி சேர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பித்தப்பையில கல் உள்ளவங்க இஞ்சி சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா பித்தப்பையில நீர் சுரக்க வைப்பதற்கு இஞ்சி முக்கியமான ஒன்று. அதனால பித்தப்பையில கல் உள்ளவங்க இஞ்சி சாப்பிடுவதை தவிர்த்திருங்க. அல்சர் உள்ளவங்க இஞ்சியை பேஸ்ட் போல நன்றாக அரைத்து தான் சாப்பாட்டுல எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் இஞ்சி அல்சர் உள்ளவரின் குடலிற்கு சென்று அடைப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி அறுவை சிகிச்சை செய்ய உள்ளவர்கள் இஞ்சியை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு அறுவை சிகிச்சையின் போது ரத்தப்போக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் இஞ்சி சாப்பிடும் போது வயிற்றில் செரிமானத்திற்கு தேவையான ஹார்மோன்கள் உருவாக்குது. நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டை எளிதில் செரிமானம் செய்து வயிற்றில் ஒரு வித எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால உடல் எடை குறைவாக இருப்பவங்க இஞ்சியை சாப்பிட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.